எக்ஸல்ல கூகுள் டிரைவோட லிங்க் இருக்கு. இமேஜ் ஃபங்க்ஷன் அதை வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஈக்குவல் டு இமேஜ் ஃபங்க்ஷன், அந்த இமேஜ் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் சோர்ஸ் ஆர்குமெண்ட்ல இந்த லிங்கை கொடுக்குறோம். A3 செல்லை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா வேல்யூ எரர் தான் வரும். ஏன் வேல்யூ எரர்னா இது வந்து ஒரு இமேஜோட வெப்பேஜ் லிங்க்கு, இமேஜோட லிங்க் இல்லை. இந்த இமேஜ் ஃபங்க்ஷன் வந்து இமேஜோட லிங்கை எதிர்பார்க்குது, அதனால தான் வேல்யூ எரர் வருது. இப்போ இமேஜோட லிங்க்கை கொண்டு வர்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த லிங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஃபைல் ஸ்லாஷ் எடிட்ல போயிட்டு ஃபைல் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபைல் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ்ன்றதை எரேஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு பதிலாக யூசி கொஷின் மார்க் எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு வியூ அண்ட் ஐடி ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இப்போ எண்டில் இந்த வந்து நடுவில் இது இருக்கிறது தான் வந்து இமேஜோட ஐடி. இதை இப்போ செலக்ட் பண்ணுறது தான் இமேஜோட ஐடி. இப்போ வந்து இந்த ஸ்லாஷ் வியூன்றத ஸ்லாஷ் வியூ கொஷின் மார்க் யூஎஸ்பி ஈக்குவல் டு ஷேரிங்ன்றத எரேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்டர் கொடுத்தோம்னா அந்த வேல்யூ எரர் எரேஸ் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு இமேஜ் வரும். என்டர் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துடும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் வந்துடுச்சு. அதே மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் போய் மாற்றணும். இப்போ அடுத்தடுத்த செல்லில் வந்து ஒன்னொன்றுத்துக்கும் போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து ஃபில் பண்ணால் வராது, பிலோ செல்ஸ்க்கு வந்து இப்போ ஃபில் பண்ணால் ஆட்டோ ஃபில் பண்ணால் வராது, வேல்யூ எரர் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது எப்படின்னு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் செல்லில் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இமேஜை ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் எடுத்து கொண்டு வரலாம். டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன்ல டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்தோம்னா டீலிமிட்டர், அதில் டபுள் கோட்ஸில் டி ஸ்லாஷ்ன்றதை கொடுத்துடலாம். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா வந்து டி ஸ்லாஷ்ன்னு இருக்கிற இப்போ வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்த முன்னாடி வந்துடலாம். இப்போ வந்து இமேஜ் ஃபங்க்ஷன் இப்போ வந்து டெக்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட் பிஃபோர், அதில் டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கொண்டு வரலாம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு A3 செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்தோம்னா டீலிமிட்டர் ஆர்குமெண்ட்ல டெக்ஸ்ட் ஆஃப்டர், அந்த டீலிமிட்டருக்கு அப்புறம் இருக்கிறத வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டீலிமிட்டர் ஆர்குமெண்ட்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள டி ஸ்லாஷ்ன்றதை கொடுத்துடலாம். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் டெக்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன்ல டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல தான் வந்து டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ கமா கொடுத்தோம்னா டீலிமிட்டர் ஆர்குமெண்ட்ல டபுள் கோட்டுக்குள்ள ஸ்லாஷ்ன்றதை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷனையும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா இதுதான் இமேஜோட ஐடி. இமேஜோட ஐடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செல்லில் டபுள் கிளிக் பண்ணி எடிட்ல போயிட்டு இமேஜோட ஐடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கன்காட்டினேட் டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது டீலிமிட்டர் ஆர்குமெண்ட்ல டபுள் கோட்ஸ் எம்டியா விட்டுடலாம். கமா கொடுத்தோம்னா இக்னோர் எம்டி செல்ஸ் ட்ரூன்றதை கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா டபுள் கோட்டுக்குள்ள இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ டபுள் கோட் இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா மறுபடியும் டபுள் கோட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் டெக்ஸ்ட் ஒன். டெக்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுக்குறோம்னா யூசி கொஷின் மார்க் எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு வியூ
அண்ட் ஐடி ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு சாரி இப்போ வந்து இதில் வந்து https drive.google.com/என்றதை கொடுத்துட்டு இதுதான் டெக்ஸ்ட் 1. இப்படி செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் 1. இப்போ டெக்ஸ்ட் 2ல வந்து டபுள் கோட்டுக்குள்ள வந்து யூசி எக்ஸ்போர்ட்ன்றத கொடுத்துட்டு ஈக்குவல் டு வியூ அண்ட் ஐடி ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு எண்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெக்ஸ்ட் 1, இதுதான் டெக்ஸ்ட் 2, இந்த டெக்ஸ்ட் பிஃபோர் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டெக்ஸ்ட் 3. இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த இமேஜோட லிங்க் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இமேஜோட லிங்க் வந்துடுச்சு. இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணி எடிட்ல போயிட்டு இமேஜ் ஃபங்க்ஷனை கொண்டு வந்துடலாம். சோர்ஸ் இதுதான். எண்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இல்லைன்னா கமா கொடுத்தோம்னா அடுத்து ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மறுபடியும் கமா கொடுத்தோம்னா இந்த கஸ்டம் சைஸ்ன்றதை எடுத்துக்கலாம் 3. கமா கொடுத்தோம்னா 200 ஹைட் வந்து 200 கமா விட்த் வந்து 200 ஸ்கொயர் ஷேப்பில் வரும். எண்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா இமேஜ் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் இமேஜஸ் வந்துடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் வர கொடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் இமேஜ் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். கூகுள் டிரைவோட லிங்க் வந்து நம்ம இமேஜ் லிங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கொண்டு வரலாம் இமேஜஸை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.